ஓகே. ஸோ ஹச்சுங்கிறது ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் அடிட்டிவ் குரூப் கியூ கமா ப்ளஸ். இந்த ப்ராப்பருங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. ஹச்சு வந்து ஒரு ப்ராப்பர் சப்குரூப். எதுக்கு அப்படின்னா கியூ கமா ப்ளஸுக்கு. அப்படின்னா என்னங்கிறதையும் கிளியராக கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. இந்த குவாஷன் குரூப், இந்த கியூ ஓவர் ஹெச் ஆர் கியூ பை ஹெச் மஸ்ட் பி, அது கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மஸ்ட் பி அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த கியூ பை ஹெச் வந்து கண்டிப்பாக ஃபைனைட்டாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக ஈவன் ஆர்டரில் தான் இருக்கும். அதோட ஆர்டர் வந்து ஈவன் நம்பராக இருக்கும். 1 2 4 6 10 100 அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபைனைட் ஆஃப் ஆட் ஆர்டர். ஃபைனைட்டாக தான் இருக்கும், ஆனால் ஆர்டர் வந்து ஆட் ஆர்டரில் இருக்கும். 1 3 5 99 101 அந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி வந்து ஃபைனைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏபிக்கு காமனாக வந்து நம்ம இந்த சி வந்து ஃபைனைட். ஏன்னா ஃபைனைட்னா ஈவனும் அதில் சேர்ந்துடும், ஆடும் சேர்ந்துடும். அப்படிதான் ஆப்ஷன் சி இருக்கு. டி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இன்ஃபைனைட் அப்படின்னு இருக்கு. பட் இப்படி இருக்கிறனால இன்ஃபைனைட் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இவங்க வந்து ஜென்ரலா ஹச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கியூக்கு ஒரு ப்ராப்பர் சப்குரூப் சொல்லுங்க. கியூக்கு ஒரு ப்ராப்பர் சப்குரூப் என்ன எடுத்துக்கலாம்? இஜெட் எடுத்துக்கலாமா? இஜெட் எடுத்துக்கலாம். அப்ப இதுதான் வந்து குவாஷன் குரூப் கியூ பை இஜெட். இதோட ஃபார்மெட் நமக்கு எப்படி இருக்கும்? இதோட ஃபார்மெட் எப்படி இருக்கும்னா டினாமினேட்டர்ல இருக்க இஜெட் அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் நான் எழுதுவேன். மேபி அந்த எலமெண்ட் வந்து நான் ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ஏ வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா கியூல இருக்கணும். இதான் வந்து நமக்கு குவாஷன் குரூப்போட டெஃபினிஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது. சரி, இப்போ இந்த செட்டு இந்த கியூ பை ஜெட்டை மறந்துடுங்க நீங்க. இதை மட்டும் பாருங்க. இது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? ஏ வந்து ரேஷனல் நம்பர். இன்ஃபைனைட். ஏன்னா ஏ வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்படி கூட ஆர்கியூ பண்ணலாம். இப்போ ஏக்கு 1 போட்டா என்ன சார் ஆகும்னா, ஏக்கு 1 போடுற கேஸ்ல இஜெட் பிளஸ் 1 எனக்கு என்னவா மாறிடும்னா இஜெட்னு மாறிடும். அது ஓகே தான். பட் ஏக்கு நான் 1/2 போறேன்னு வச்சுக்கலேன், அந்த செட் ஐ மீன் எலமெண்ட் எப்படி இருக்கும்னா இஜெட் பிளஸ் 1/2 தான் நிற்கும். அது மறுபடியும் இஜெட்னு எனக்கு மாறாது. அப்ப இப்படி சொல்லலாம், நான் இன்டீஜர் ரேஷனல் வேல்யூ. இன்டீஜர் இல்லாத ரேஷனல் வேல்யூக்கு ஏக்கு போட்டு பாருங்க. அப்படி எத்தனை வேல்யூ இருக்கும் அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் இருக்கும். அப்ப இந்த செட் வந்து இன்ஃபைனைட்டு. அதனால இதுவும் அதாவது இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். அப்போ ஃபைனைட்டு, இதுவும் ஃபைனைட்டு, இதுவும் ஃபைனைட்டு, இதுவும் ஃபைனைட் தான் இருக்கு. அப்போ இதான் இன்ஃபைனைட்டா இருக்கு. இப்போ இதான் நமக்கு ஆன்சர். ஓகே, பிகாஸ் இந்த செட் வந்து நமக்கு இன்ஃபைனைட். சரி, யாராவது இந்த அச்சு வந்து ஒரு ஃபைனைட் ப்ராப்பர் சப்குரூப் சொல்லுங்க. ஃபைனைட் ப்ராப்பர் சப்குரூப் எக்ஸெப்ட் 0. ஃபைனைட் செட் எடுத்துட்டு ஒரு 1 2 3 4 எடுத்துட்டு h 1 2 3ன்னு வச்சுக்கலாமா சார்? நீங்க கியூவை மாத்தக்கூடாது. கியூவை மாத்தாம அச்சு மட்டும் நான் என்ன கேட்கிறேன்? 1, -1 எடுத்துக்கலாம். அண்டர் அடிஷனா 1, -1 வந்து அச்சுன்னு எடுத்தீங்கன்னா சப் குரூப்பா இது? அப்போ 1 + 1 இதுல இருக்கணும் இல்லையா? 0 போட்டுக்கலாமா சார்? 0 கண்டிப்பா வேணும் அடிஷனுக்கு. ஓகே, இப்படி போட்டாலும் பத்தாதுங்கிறேன். ஏன்னா இது வந்து ஆர்டினரி அடிஷன். ஒரு 0 1 மட்டும் எடுத்துக்கலாமா சார்? 0 1 மட்டும் எடுத்தாலும் 1 கூட 1 ஆட் பண்ணலாம் இல்லையா? எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார் ஃபைனைட்டா. கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ப்ராப்பர் சப் குரூப் தானே, ஒரு ஃபைனைட்டா எடுத்து செக் பண்ணி பார்ப்போம்னு நினைப்பீங்க. கியூவுக்கு ஃபைனைட் சப் குரூப்பே இருக்காது. எதை தவிரனா 0வை தவிர. சரிங்களா? இதை தவிர எந்த ஃபைனைட் சப் குரூப்பும் இருக்காது. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஆக்சுவலா இதோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டாவது கேட்டது இதுக்காக தான். இட் இஸ் நாட் அ சப் குரூப். இது சப் குரூப் கிடையாது. நீங்க வெறும் 0,1 போட்டாலே அந்த 1 வந்து 1 + 1 2 வரணும். அப்புறம் மறுபடியும் வந்து 2 + 1 3 வரணும். எல்லாமே வந்துடும். அப்போ ஹோல் இஜெட் வந்தால் தான் பாசிபிள். இஜெட் வரல, இல்லை 2Z அந்த மாடல்ல எடுத்துக்கலாம். பட் எப்படி எடுக்க முடியாதுன்னா ஃபைனைட் ப்ராப்பர் சப் குரூப் இருக்காது கியூ. ஃபீல்டு எடுத்துக்குவோம். 2 ஃபீல்டு. என்னென்ன ஃபீல்டு எடுக்கிறேன்னா, ஒரு ஃபீல்டு வந்து ஆர் அப்படிங்கிற ஃபீல்டை வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன்.
கண்டிப்பா நமக்கு தெரியும் இதை கவர் பண்ற மாதிரி தான் என்ன இருக்குன்னா சி இருக்கும். அப்ப இந்த சியை நம்ம என்ன சொல்லலாம், ஆரோட எக்ஸ்டென்ஷன் சொல்லிடலாமா? சியும் ஃபீல்டு தான், மறந்துடக்கூடாது. ஆரும் ஃபீல்டு சியும் ஃபீல்டு. ஆனா ஆரோட சி வந்து பெருசா இருக்கா? அப்ப நம்ம என்ன பேர், எதுக்கு பேர் வைக்கிறோம் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்கு பேர் தான் வைக்கிறோம். இந்த சிக்கு பேர் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. ஆர் இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஒன்று தான். எதுக்கு ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன்? எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் எதுக்கு? ஆருக்கு. அப்ப இன் ஜென்ரல் நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு. அதாவது வேற ஒன்றும் இல்லை, யூஸ்வலா வந்து நம்ம எதை பத்தி பேசிட்டு இருப்போம்னா சப் குரூப்பு, சப் ரிங்கு, சப்ஸ்பேஸு, அதை பத்தியே பேசிட்டு இருப்போம். இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்றோம்னா சூப்பர் செட்டை பத்தி பேசுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கே கண்டைன்ஸ் எஃப் அப்படின்னு எழுதுறேன். இதுல எது சூப்பர் செட்டு? கே தான் இல்லையா? இந்த கே தான். இந்த கேக்கு பேரு தான் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன். இவ்வளவுதான். இது வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவுதான் டெஃபினிஷனே, இவ்வளவுதான். செட் தியரி டெஃபினிஷன் தான் இது. வேற ஒன்றும் அவங்க புதுசாலாம் சொல்லலை. நான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டேன். இது போக வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாமா? அதாவது சி இஸ் அ ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு எல்லாம் ஒன்று தான். ஏதாவது ஒரு இடத்துல போட்டுக்குவோம். இங்கே போட்டால் ஆன் வந்துடுமா? சி இஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்ட் ஆஃப் ஆர். கரெக்டா? வேற ஏதாவது சொல்லலாமா? ஆர் வந்து எதுக்கு இதாக இருக்கும்? கியூக்கு இருக்கும். ஓகேவா? கியூ வந்து எதுக்கு ஃபீல்டா இருக்கும்? இருக்காது. சரியா? ஏன்னா இஜெட் போயிடும். இஜெட் வந்து உங்களுக்கு என்ன கிடையாது? ஃபீல்டு கிடையாது. அப்ப இப்படி சொல்லலாமா? திஸ் இம்ப்ளைஸ் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிங்கிறது ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கியூன்னு சொல்லலாமா? கரெக்ட் தானே? ஃபீல்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கியூ. இங்கே கியூ இருக்கும், கியூவோட ஒரு பெரிய செட்டு சி இருக்கு. ஓகேவா? இந்த மாடல்லையும் சொல்லும். டிரான்சிட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி பேர் எக்ஸ்டென்ஷன். அப்படியே போகும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அப்படியே எடுத்துக்கலாம். டிரான்சிட்டிவிட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பேர். ஓகே, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டுக்குரிய டெஃபினிஷன். இது டிகிரி ஆஃப் கே ஓவர் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்க, எது ஆக்சுவலா இதுல பெரிய செட்டு? கே பெரிய செட்டு, எஃப் வந்து அதோட சின்ன செட்டு இல்லையா? எது வெக்டார் ஸ்பேஸா இருக்கும்? அப்ப இதை வச்சு சொல்லுங்க. கே அண்ட் எஃப்ல எது வந்து வெக்டார் ஸ்பேஸா இருக்கும்? கே தானே வெக்டார் ஸ்பேஸா இருக்கும். கே இஸ் a வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் எதுல இருக்கும்? ஃபீல்ட் தட் எஃப். தட் இஸ் எஃப். எஸ், கரெக்ட். ஓகேவா? அப்ப வெக்டார் ஸ்பேஸா இருந்தா இதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குமா? கரெக்டா? டைமென்ஷன் ஆஃப் கே ஓவர் எஃப்னு ஒரு நம்பர் இருக்குமா? சும்மா அதை இப்படி எழுதுறேன். இப்போ இப்படி தானே எழுதியிருக்கோம். இப்படி ஒரு நம்பர் இருக்குமா? அந்த நம்பருக்கு பேர் தான் டிகிரி, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த இடத்துல என்ன பண்ணிடுறோம்னா லீனியர் அல்ஜிப்ராவையும் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவையும் கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு ஓவர் இட்ஸ் சப்ஃபீல்டில் என்னவா இருக்குன்னா வெக்டார் ஸ்பேஸாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்கும். அந்த டைமென்ஷனுக்கு பேர் தான் டிகிரி ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் ஓவர் த ஃபீல்டு அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்படி ஈஸியாக இது பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். ஆருங்கிறது ரியல் ஃபீல்டு, சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு, தென் டிகிரி ஆஃப் சி ஓவர் ஆர் 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நம்ம அங்கே எப்படி படிச்சிருப்போம்னா டைமென்ஷன் ஆஃப் சி ஓவர் ஆர் படிச்சிருப்போம். டைமென்ஷன் ஆஃப் சி ஓவர் ஆர் ரெண்டும் ஒன்று தான் டாங்க. இங்கே டெஃபினிஷனே அதுதான், ரெண்டும் ஒன்று தான். x equal to √2 plus √3 எடுத்துக்கிறோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேன். √2 plus √3 the whole square, அது a plus b the whole square ஃபார்முலா போடுறேன். இப்போ மொதல் எடுத்தோடனே எனக்கு a ஸ்கொயர் இருக்கும். ஐ மீன் √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 வரும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 வந்துடும். ப்ளஸ் 2ab போடுவோம். அப்போ 2 × ab, √2 × √3. இப்போ எனக்கு இது எல்லாமே ரேஷனல் நம்பராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே இந்த பூரா அந்த பக்கம் கொண்டு போயிடுவேன். ஸோ டிகிரி 2ன்னு சொல்லிடலாம். ஆனால் அகைன் வந்து எனக்கு இந்த மாதிரி வருது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணோம்னா இதை நான் வந்து என்ன பண்ணுறது, எலிமினேட் பண்ணணும்.
ஐ மீன் ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் இல்லாமல் ஆக்கணும். இப்போ அதுக்கு நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்னா ஸ்கொயர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிக்கிறேன். 2 + 3 5, 5 அந்த சைடு போகும்போது -5 மாறிடும். இப்போ x² - 5 = 2√6. இப்போ ஸ்கொயர் பண்ணணும். இந்த பக்கம் 5 வச்சுக்கிட்டே ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி தான் ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு இந்த பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்படி இருந்தால் தான் √6 அது ஹோல் ஸ்கொயர் போடும்போது வெறும் 6 மாறிடும். இந்த √2 × √3ங்கிறது தான் √6. இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்கொயர் ரூட்டாக இருந்தால் 2 நம்பரையும் உள்ள மல்டிப்ளை பண்ணி காமனாக ஸ்கொயர் ரூட் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் மறுபடியும் a - b the whole square ஃபார்முலா போகிறோம். மேலே a + b the whole square போட்டோம். a - b the whole square. a² + b² - 2ab. x² the whole square x⁴ + 5² - 2 × x² × 5. இந்த பக்கம் என்ன ஆகுனா 2 √6 ஸ்கொயர் பண்ணுறேன். 2² வந்து 4ன்னு வந்துடும். √6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6ன்னு வந்துடும். ஸோ 4 × 6. அப்போ நமக்கு இது சிம்பிளை பண்ணுறோம். இந்த பக்கம் 24 வரும். அதெல்லாம் சிம்பிளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும். இது ஒரு -10 x² வந்துடும். x⁴ அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு 25 இருக்கும், இங்கே ஒரு 24 இருக்கும். இந்த சைடு வரும்போது 25 - 24 1ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. இப்போ இதில் டிகிரி என்ன இருக்குன்னா 4. அப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 4. இப்படி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாலும் சரி, ரெண்டுக்குமே ஒரு ஆன்சர் தான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது போகணும்னா 2 தடவை ஸ்கொயர் பண்ணி ஆகணும். ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் 5 இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் அது கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா அகெயின் வந்து ஒரு 2ab டேம் போடுவோம் இல்லையா, அது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க மாதிரி வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். 9th சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க.